ஓகே. இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அதுதான் டீபக்கிங். ஸோ இந்த டீபக்கிங் வச்சு தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் நம்ம ப்ரோக்ராமில். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராம் இது. ஸோ இது நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இனிஷியலாக நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இப்படி தானே நமக்கு இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமோட அவுட்புட் நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை இப்போ நம்ம டீபக்கிங் யூஸ் பண்ணி இதனுடைய அவுட்புட்டை பார்க்க போகிறோம். அது எப்படி டீபக்கிங் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டீபக்கிங் நான் என்னன்னு பார்த்துருவோம். டீபக் அப்படின்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் அழுத்தினோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா டேரெக்டாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்துருச்சு. பட் எனக்கு இதனுடைய ஃப்ளோ எப்படி போகுது, ஆக்சுவலாக இங்கே ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இங்கேருந்து தான் எனக்கு இந்த ஃப்ளோ இப்படி மேலேருந்து கீழே தான் எக்ஸிக்யூட் ஆகுதா, இப்போ இல்லை இந்த லைன் அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு லைனுக்கு போகுதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது நம்ம எக்ஸ்பெக்டடான பிஹேவியர் அந்த ப்ரோக்ராம் கொடுக்கல அப்படின்னா அந்த டீபக்கிங் கான்செப்ட் வச்சு ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் தான் இந்த ப்ரோக்ராமால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நான் இப்போ ஒரு ஓவர்வியூ தான் சொல்லியிருக்கேன். பட் நம்மளுடைய ஃப்யூச்சர் இதில் நம்ம நிறையா ஒர்க் பண்ணக்குள்ள இந்த டீபக்கிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போவே உங்களுக்கு டீபக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஓரளவு ஓவர்வியூ சொல்லிடுவேன். இதே நம்ம ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள நீங்களாம் எல்லா ப்ரோக்ராமையும் டீபக்கிங் வச்சு ட்ரை பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்னமும் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ டீபக்கிங் நம்ம நார்மலாக பண்ண போனோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ரன் பண்ணுறது, அதாவது இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கு ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதே நீங்கள் டீபக்கிங் போக்குள்ள டீபக்கிங்க்குன்னு தனி ஒரு இது வச்சுருக்காங்க இவங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது இப்போ ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎன்யூ டீபக்கர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதுக்காக டெர்மினலில் சம் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஜிஎன்யூ டீபக்கர் நீங்கள் இன்ஸ்டால் உங்களுடைய பிசியில் இருந்தால் தான் உங்களாட்டி டீபக் பண்ணி அந்த இதை உங்களாட்டி பண்ண முடியும். விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயும் நீங்கள் இதே டீபக்கிங் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் சைடில் நம்ம போக்குள்ள ஒன்று அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் உருவாக்குனவங்க கொடுத்த ஐடியில் டீபக்கிங் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே நம்ம இந்த ஜிஎன்யூ டீபக்கர் மூலயமா அது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தான், நம்ம அதை டீபக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்படி தான் அந்த டீபக்கிங் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சாஃப்ட்வேரில் எப்படி டீபக்கிங் பண்ணுறது அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் கொஞ்சம் மேனுவல் செட்டப் பண்ணணும். ஸோ அது நீங்கள் எப்படி பண்ணுங்கிறத நீங்கள் இன்கேஸ் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ரெஃபர் பண்ணுங்கள். பட் இல்லை நம்மளுடைய ஃபியூச்சர் கோர்ஸ்லேயே நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா மூவ் ஆக போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நான் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். பட் இங்கே நம்ம சி ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸுங்கிறதுனால உங்களுக்கு இதே சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு டீபக்கிங்கும் இருக்குது. ஓகேவா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே உங்களுக்கு இந்த ரிலீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜிசிசி 64-bit டீபக். ஓகேவா. ஸோ ரெண்டாவதாக இருக்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீபக் மோடு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்னென்னா இப்போ டீபக்கிங் வச்சு இப்போ இன்னொரு ஓவர்வியூ நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஏங்கிற ஒரு வேரியபிளில் 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராம் அப்படின்னா இது போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதாவது அந்த மெமரி. ஓகேவா. ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் மெமரி பற்றி. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு இது போய் ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரும். ஓகேவா. ஃப்ளோ இப்போ திடீர்னு நீங்கள் ஏன் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ 5வது லைனில் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகாதா, இங்கே கூட இந்த 2வது லைன் ஸ்டோர் ஆகலாம்ல, அது எப்படி கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் விஷுவலாகவே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி ஸ்டோர் ஆகுது, ஃபஸ்ட்டு இது ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது ஸ்டோர் ஆகுதா, அது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டீபக்கிங் நம்ம எப்படி பண்ண போகிறோம். டீபக்கிங் நிறைய பண்ணலாம், நிறைய டைப் ஆஃப் டீபக்கிங் பண்ணலாம். பட் நம்ம இப்போ பண்ணுறது பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணி டீபக்கிங் பண்ண போகிறோம். இதுதான் மேஜர். ஓகேவா. அதாவது மோஸ்ட் ஆஃப் த இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு டீபக்கிங் பண்ணுவாங்க. நம்ம சி ப்ரோக்ராம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதை வச்சு நம்ம டீபக்கிங் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா பிரேக் பாயிண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனா உங்களுடைய இந்த லைன் இருக்கும். ஸோ அதாவது லைன் நம்பர் இருக்கும். ஒரு அந்த ப்ரோக்ராமுக்கு பக்கத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த நேராகவே உங்களுக்கு அந்த லைன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த லைன் நம்பரை ஜஸ்ட் நீங்கள் இப்படி டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் ஆட் ஆகிடும்.
சில இதில் இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லனா டபுள் டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த லைன் நம்பர் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ப்ரோக்ராமுக்கு இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் பாயிண்ட் வந்துடும். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க உங்கள் ப்ரோக்ராமை டீபக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டீபக்கிங் வந்து ஃப்ளோ வந்து இங்கே ஸ்டாப் ஆகிடும். ப்ரோக்ராம் ஆக்சுவலாக ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் வராமல் இங்கேயே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு நம்ம இங்கேருந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தாலும் இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கல உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் முதல் லைன்லேருந்தே நான் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணணும், அவுட்புட் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்லேயே ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தோடனே டீபக்கிங்க்கு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து இந்த டீபக்கில் வச்சுட்டு ஒன்ஸ் கம்பைல் பண்ணிடுங்க. ஓகேவா? கம்பைல் அண்ட் ரன் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட்டு நம்ம கம்பைல் பண்ணாலே ஓகே தான். இது ரன்னு. ஸோ நான் ஜஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கேன். இப்போ நான் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த டீபக்கிங் இதில் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டீபக் பண்ணணும். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த டிக் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீபக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து டீபக்கிங் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ டீபக்கிங் நான் பண்ண போகிறேன். இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல கீழே. ஓகேவா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் தெளிவாக வந்து நம்ம ஒன்று என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பேசிக்காக எப்படி டீபக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃப்ளோ வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க இப்போ நெக்ஸ்ட் லைன் இப்போ இந்த ஆப்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது லைன் இங்கே வந்துருச்சு. இன்கேஸ் நான் இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது இங்கே வராமல் இந்த லைன்லேருந்து மேலே உள்ள லைனோ இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு போகும். அது இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பார்க்கல இன்னும் உங்களுக்கு இந்த பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணி டீபக்கிங் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஓகே. ஸோ இதை மாதிரி நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வரேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஈங்கிற ஒரு வேரியபிளில் எனக்கு 500 தான் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அது எப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் இங்கே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஈயில் வந்து 0ங்கிற வேல்யூ இருக்குது கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு இல்லைனா அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆட் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுங்க. இந்த இடத்துல ஆட் வாட்ச்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டீபக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் அந்த விண்டோவில் உங்களுக்கு இந்த ஈங்கிற வேரியபிள்ஸ் ஷோ ஆகும். அதேமாதிரி இப்போ எஃப்ஐன்னு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு மவுஸில் இங்கே ஆட் வாட்ச்னு கொடுங்க. இந்த இடத்துல அந்த வேரியபிள் நேம் வந்து கேட்குது வந்து எஃப். ஓகேவா? ஸோ ஓகே, நான் இந்த எஃப் தான் பார்க்க போகிறேன். இப்போ எனக்கு 2 இதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வேரியபிளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒன்று இ வந்து 500ன்னு பார்க்குறேன். பட் ஈயில் வந்து 0 தான் இருக்குது. ஏன் 0 இருக்குது? நான் 500 தானே கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த ஃப்ளோ வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேவா? நான் அடுத்தடுத்த லைன் போனால் தான் எனக்கு இந்த வேல்யூலாம் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸ்டாக்கில் போய்ட்டு ஸ்டாக்குங்கிறது நம்ம லோக்கல் வேரியபிள்லாம் வந்து ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகும். நான் ஒரு வீடியோ வந்து காமிச்சிருப்பேன் இல்லையா? சாரி, நான் லெக்சரில் ஒரு இமேஜ் மாதிரி காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான். அதனால தான் இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ரேண்டமான ஒரு வேல்யூ வந்து எஃப்பில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட வேல்யூ இல்லை. இது ரேண்டமாக அது ஒரு மெமரி அட்ரஸில் உள்ள அந்த வேல்யூ ஏதோ சம்திங் காமிக்குது. பட் இன்னும் நம்ம ஆக்சுவல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணலை. ஸோ அதை பார்க்குறதுக்கு இங்கே நெக்ஸ்ட் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எனக்கு ஈயில் இருக்குது. இப்போ ஈயை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த லைனை எனக்கு ஈயில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் லைன் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே 500 வந்து நான் அந்த லைன்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்தோன்னே எனக்கு 500 ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நான் இது எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு இங்கே 79,000 வரணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்துருச்சா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ நான் பிரிண்ட்டும் 1 by 1 பண்ணிக்கலாம் இந்த டீபக்கிங் யூஸ் பண்ணி. அது எப்படின்னா இப்போ என்னோடய டெர்மினலில் ஸோ இதுதான் எனக்கு கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க டெர்மினல். ஸோ இதை நான் சைட் பை சைடு வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மற்ற டெர்மினல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். 1 செகண்ட், இது எனக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஓகே, இதை வந்து நான் இங்கே வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இது இங்கே வச்சுட்டு இது வந்து என்னோடய ரெக்கார்டிங், இது எனக்கு தேவையில்லை. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது கரண்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ வந்து நான் 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் 1 by 1 ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் லைன். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ 10ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகணும். பார்ப்போமா? 10 பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் கொடுத்து உங்களுக்கு 1 by 1 உங்களாட்டி பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த ஜி வரையும் ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜி வரையும் எக்ஸிக்யூட், இந்த லைன் 20 வரையும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே ஸ்டாப் ஆகிடும். இப்போ பாருங்கள் எப்படி, அதேமாதிரி இந்த லைன்லாம் அதாவது இந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணல, டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நான் பிரேக் பாயிண்ட் போட்டு கண்டினியூ கொடுத்தேன்னா அது வரையும் எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த டீபக்கிங் வந்து பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் தெளிவாக ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த டீபக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. ஸோ அடுத்த லெக்சரில் நம்ம வேறு ஒரு நியூ டாபிக் வந்து பார்க்கலாம். மேபி அதில் நம்ம இந்த டீபக்கிங்கையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே.